Hi Dinesh. லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்கோப்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன, லூப்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பெட்டர் வந்துட்டு உங்களுக்கு நான் தியரிட்டிக்கலாக காட்டுறத விட ப்ராக்டிக்கலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஐ எம் கோயிங் அண்ட் ஐ எம் கிரியேட்டிங் ஆஸ் யூஸ்வல். ஐ எம் கோயிங் டு கிரியேட் conditional.jsன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிற டீட்டெயில் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயிலில் என்னன்னா, நான் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், லொக்கேஷன் கோட் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ ஹாவ் டு calculate age and yeah, ஒரு சிம்பிள் திங் தான். ஸோ ஐ வாண்ட் டு calculate a age and I want to check if the student is eligible for the course or not. ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த calculate age ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட் வந்து eligible for the course or not செக் பண்ணுறதுக்கும் நான் வந்து Copilot வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் சேம் திங் ஹியர். ஸோ as I mentioned before, this is a prompt. ஓகே. ஸோ இதுக்கு வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, இந்த கோட் வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ வில் கோ த்ரூ த கோட் ஒன் பை ஒன் லைன். ஸோ இது calculate age. calculate ageல என்னன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து அனுப்புகிறோம். டேட் ஆஃப் பர்த் இஸ் அன் இன்புட். ஓகே. அண்ட் டேட் இஸ் another டேட்டா டைப். ஸோ இது வந்து ஒரு டேட்டா டைப். இது வந்து டேட்டோட பர்பஸ் என்னன்னா இஸ் நத்திங் பட் டு ஹோல்ட் த டேட் வேல்யூ. டு ஹோல்ட் த டேட் வேல்யூ. ஓகே. இட் இஸ் அ பில்ட்-இன் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ console.log ஆஃப் நியூ டேட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து இன்னைக்கு டேட் உங்களோட மிஷினோட டேட்டை வந்து எடுத்துக்கும். இப்போ வந்து 8/5 இந்த மிஷின் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட மிஷினோட டேட் எடுத்துக்கும். இதே இது நியூ டேட் வந்து நீங்கள் ப்ரௌசரில் ரன் பண்ணும்போது இட் வில் டேக் வாட் இஸ் அட் ப்ரௌசர் டேட் செட் இட் அவுட். ப்ரௌசரோட டைம் ஜோனாக இருக்கட்டும், அந்த டைம் ஜோன் எல்லாமே உங்களோட யூசர் டைம் ஜோன் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிஷினில் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த நியூ டேட்டுங்கிறது எடுத்துக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் வந்து டைம் ஜோன். டைம் ஜோன் இது வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்ம வந்து இப்போது நான் வந்து கரண்ட்டாக வந்து இந்தியாவில் இருக்கிறதுனால மோஸ்ட்லி இட் வில் ஃபாலோ அண்டர் கொல்கத்தா, இந்தியா. கொல்கத்தா டைம் ஜோன் சொல்லுவாங்க. இதில் வந்து யூடிசி ப்ளஸ் 5:30 அப்படின்னு சொல்லுவாங்க. யூடிசினா என்ன அப்படின்னா, யூடிசி இஸ் நத்திங் பட் அ யூனிவர்சல் கோஆர்டினேட்டட் யூனிவர்சல் டைம். இது வந்துட்டு +00 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எந்த ஒரு டைம் ஜோனாக இருக்கட்டும், அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று யூடிசிக்கு மைனஸில் இருக்கும், இல்லை யூடிசிக்கு ப்ளஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 5:30 இருக்கோம் இல்லைங்களா? இப்போ யூடிசியில் 0னா நம்மளுக்கு வந்து 5:30 ஏன்னு அர்த்தம். இதே யூடிசி 0, ஃபார் எக்ஸாம்பிள் நியூயார்க்கோட டைம் ஜோன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நியூயார்க்கோட யூடிசி வந்து -5. ஸோ 0 இருக்குன்னா அவங்களுக்கு வந்து -5 ஹவர்ஸ் வந்து மைனஸில் போகும். -5 போச்சு அப்படின்னா யூ கேன் திங்க் அபவுட் லைக் அரவுண்ட் 7 PM. எஸ்டர்டே 7 PM அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து இப்போ கரண்ட்லி வந்துட்டு 5:30 இருக்கும் அப்படின்னா இப்போ யூடிசி டைம், இப்போ நம்ம ப்ரௌசரில் போயிட்டு ஐ கேன் செக் கரண்ட் யூடிசி டைம். ஸோ இப்போ கரண்ட் யூடிசி டைம் வந்துட்டு 11:45 AM. ஸோ 11:45 AMலேருந்து நம்ம 5:30 இருக்கோம் இல்லையா? அப்போ 11:45ஓட நீங்கள் வந்து 5:30 வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா 5 ஹவர்ஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி கம்மிங் அரவுண்ட் 5:15 PM தான் வரும். ஸோ யூடிசி டு ஐஎஸ்டி, we got belong to IST, Indian Standard Time Zone. ஸோ யூடிசிங்கிறது 11:45, ஐஎஸ்டிங்கிறது 5:15. இதே இது யூடிசி டு இஎஸ்டிங்கிறது யூஎஸோடது, ஈஸ்டர்ன் டைம் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா 11:45, 7:45, 5:15. ஸோ அவங்க வந்து 7:45 AM இருக்காங்க, நம்ம 5:15 PM இருக்கோம். இதே நான் சொன்ன மாதிரி தான். இப்போ 12 AM போட்டேன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து 8 PM இருப்பாங்க, நம்ம வந்து 5:30 AM இருக்கோம். ஸோ இதுதான் கான்செப்ட் டைம் ஜோனை பொறுத்தளவு. இது அந்த டைம் ஜோன் வந்து எங்கேருந்து ரீட் பண்ணும் அப்படின்னா நம்மளோட சிஸ்டத்துலேருந்து டைம் ஜோன் ரீட் பண்ணும். எங்கே அந்த டைம் ஜோன் இருக்கும் அப்படின்னா, ஸோ இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டைம் ஜோன் வந்து செட் ஆகிருக்கும். ஸோ செட் டைம் ஜோன் ஆட்டோமேட்டிக்லி இருக்குல்ல, இங்கே வந்து டைம் ஜோன் செட் ஆகிருக்கும். நம்ம வி ஆர் பிலாங் டு சென்னை, கொல்கத்தா, மும்பை, நியூ டெல்லி டைம் ஜோனில் நம்ம பிலாங்கில் இருக்கோம்.
யூடிசி ப்ளஸ் 5:30 இருக்கும். இந்த டைம் ஜோனை நான் இப்போ மாற்றுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட நியூ டேட்டுங்கிறது வந்துட்டு அந்த பர்டிகுலர் டைம் ஜோன் வந்து எடுத்துக்கும். ஸோ இட் வில் ரீட் ஃப்ரம் அவர் மிஷின் ஒன்லி. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ எந்த ப்ரௌசர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன் வந்து இந்தியாவில் ரன் ஆகுது, இந்தியாவில் இருக்க ப்ரௌசரில் ரன் ஆகுது, ஐ எம் கோயிங் டு ஓப்பன் மை மிஷின் ப்ரௌசர் ஃப்ரம் இந்தியா மீன்ஸ் அந்த அப்ளிகேஷனில் இருக்க டைம் எல்லாமே இந்தியா டைம் ஜோனில் காட்டும். இதே சேம் அப்ளிகேஷன் வந்து நான் யூஎஸில் ஓப்பன் பண்ணுறேன் இல்லை லண்டனில் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டைம் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக டைம் வந்து கன்வெர்ட் ஆயிரும். இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் எப்படின்னா கிளைண்ட்டோட டைமை தான் வந்து ரீட் பண்ணுமே தவிர சர்வரோட டைமை வந்து ரீட் பண்ணாது. சர்வரோட டைம் டோட்டலி வில் பி டிஃப்ரெண்ட். தட் இஸ் ரன்னிங் இட் வில் டேக் த சர்வர் மிஷின். ஸோ ஒரு அப்ளிகேஷன் வந்து எங்கே ரன் ஆகுதோ அங்கே ரன் ஆகிற மிஷினில் இருக்க டைம் ஜோனை தான் ரீட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ டைம் ஜோன் டேட்டை பற்றி பார்க்கும்போது டைம் ஜோன் இஸ் மச் இம்பார்ட்டன்ட். நோட் இட் டவுன். ஓகேங்களா? ஸோ வந்து கான்ஸ் டுடே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டேட்டில் இருந்துட்டு என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபுல் இயர் எடுக்கிறாங்க. அண்ட் பேர்த் டேட்லேருந்து ஃபுல் இயர் எடுக்கிறாங்க. நீங்கள் கொடுக்குற ஸ்ட்ரிங்கை வந்து டேட்டா கன்வெர்ட் பண்ணி இன்னையிலேருந்து இன்னைக்கோட இயர் என்ன கெட் ஃபுல் இயர்னா 2026. அதே மாதிரி பேர்த் டேட்டோட கெட் ஃபுல் இயர்னா வாட் இஸ் அ பர்த் டேட் இஸ் 2000. ஸோ 2000 எடுக்கும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி மந்த்தை மைனஸ் பண்ணி அதுலேருந்து டிஃப்ரென்ஸ் கெட் பண்ணி தே ஆர் ரிட்டர்னிங் த ஏஜ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ரன் பண்ணி இப்போ கால்குலேட் ஏஜ்னு சொல்லி பார்த்துட்டு ஸ்டூடெண்ட் நேம் அவன் வந்து 18 இயர்ஸுக்கு மேலே இருந்தான் அப்படின்னா அவன் வந்து எலிஜிபிள் ஃபார் கோர்ஸ். 18 இயர்ஸுக்கு இல்லை அப்படின்னா ஹி மினிமம் ஏஜ் ரெக்யர்ட் ஃபார் 18 எரர் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து இஃப் கண்டிஷன். ஸோ இஃப் கண்டிஷன்னா என்ன, கண்டிஷனல் லூப்னா என்ன, டு செக் பர்டிகுலர் கண்டிஷன். ஸோ கண்டிஷன் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் இஃப் எல்ஸ் கண்டிஷன். இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷன் வந்து நம்ம வந்து வி கேன் இன்க்ரீஸ் டு அ லாட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இஃப் எல்ஸ் கண்டிஷன் வந்துட்டு இது கிரேட்டர் தான் இருக்குது எல்ஸ் இஃப் எழுதலாம். எல்ஸ் இஃப் ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் 16 அப்படின்னா இஸ் எலிஜிபிள் ஃபார் வித் பேரண்டல் கன்சர்ன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு கண்டிஷனை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். இஃப் எல்ஸ் இஃப் இப்படி தான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இதுதான் ஃபார்மேட், இதுதான் சின்டாக்ஸ். ஸோ இங்கே இஸ் இஃப் ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 18 அப்படின்னா மட்டும்தான் வி ஆர் கோயிங் டு டூ திஸ் ஒன். அதே மாதிரி இஃப் ஏஜ் ஈக்குவல் டு லெஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 16 அப்படின்னா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைன்னா இந்த பிளாக், இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா ஃபைனலி இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த எல்ஸ் கண்டிஷன் வந்து எனக்கு நீடடா அப்படின்னா எனக்கு நீடட் அவசியம் இல்லை. யூ கேனாட், யூ நோ நீட் டு கிவ் அ எல்ஸ். தட் இஸ் லைக் இட் டசன்ட் மீன் லைக் வந்துட்டு இஃப் எந்த இடத்துல எனக்கு எல்ஸ் தேவையில்லை, ஒன்லி ஐ நீட் டு ப்ரொசீட் வித் இஃப் கண்டிஷன்னா யூ கேன் கிவ். எல்ஸ் இஸ் அன் ஆப்ஷனல் ஒன்லி. பட் மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸில் எல்ஸ் தேவைப்படும். And else if this will not be required most of the scenarios, rare caseல மாதிரி இந்த மாதிரி scenarios வந்து else ifக்கு வந்து போவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு கண்டிஷன் இது சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அடுத்த கண்டிஷன், இது சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அடுத்த கண்டிஷன், இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் else if வந்து நம்ம எழுதிட்டே போகலாம். we can write n நம்பர் ஆஃப் else if. we can write n number of else if. ஸோ பட் we cannot write else condition more than once. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். ஸோ இது ஓகே, இது வந்து இருக்குது. இப்போது இதில் வந்து இன்னும் நம்ம வந்து மாற்றி எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஏஜ் greater than equal to 18 and ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அண்ட் கண்டிஷன். ஸோ இது நான் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க இல்லைங்களா, அண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ இது வந்து எதுக்காகனா இட் இஸ் யூஸ் டு செக் அ மல்டிபிள் கண்டிஷன்ஸ். இப்போ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆனால் மட்டும்தான் இட் வில் கோ அண்ட் பிரிண்ட் திஸ் ஒன். ஓகேங்களா? திரும்ப நம்ம எழுதலாம் எல்ஸ் இஃப். இங்கே அதே நம்ம ஃபாலோ பண்ண முடியும். எல்ஸ் இஃப் தென் ஃபைனலி எல்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது வந்து என்னன்னா அண்ட் கண்டிஷன். இஃப் ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் 18 இருக்குது, அதே சமயத்தில் அந்த பையன் வந்துட்டு கர்நாடகாவில் இருக்கான் அப்படின்னா ஹீ இஸ் எலிஜிபிள் ஃபார் கோர்ஸ் இன் கர்நாடகா. சேம் திங் இஃப் ஏஜ் வந்து 18 இருக்குது ஆனால் பொசிஷன் வந்துட்டு ஸ்டேட் வந்துட்டு கர்நாடகாவை இல்லை அப்படின்னா ஹீ இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் த கோர்ஸ் பட் நாட் இன் கர்நாடகா. ஸோ சேம் திங் இங்கே அதே தான். இவன் வந்து மினிமம் ஏஜ் ரெக்வயர்டு வந்து 18. ஸோ இது வந்து அன்கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஆர் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இப்போ வந்துட்டு ஏஜ் வந்து 18 இருக்கு, இல்லை அந்த பையன் வந்து ஸ்டூடெண்ட் அட் லொக்கேஷன் ஸ்டேட் வந்து கர்நாடகாவா இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் 18 ஆர்எல்ஸ் ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 16 இருக்கு, ஒன்று 18 இருக்கும் இல்லை வந்து 16 இருக்கு அப்படின்னா, இட் இஸ் 17 17 16 17 18 இருக்கு அப்படின்னா he is eligible for a course. ஓகேங்களா, இதுதான் மேட்டர். ஸோ ஆர் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எதுக்காக நம்ம ஆர் கண்டிஷன் போடுறோம் அப்படின்னா, எனி ஒன் ஆஃப் த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ வந்து அந்த பையனுக்கு ஏஜ் வந்து 18க்கு மேலே இருக்கலாம், இல்லை 16க்கு மேலே இருக்கலாம். நீங்கள் கேட்கலாம், ஏஜ் 16க்கு மேலே இருந்தால் இங்கேயே 16 வச்சிடலாம்ல, இங்கே ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஃபார் த பர்பஸ் ஆஃப் டீச்சிங் நான் வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணுறேன். மற்றபடி இந்த லைவ் சினாரியோவில் இந்த கம்பேரிசன் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குரூப்பிங். ஸோ குரூப்பிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, இஃப் ஏஜ் வந்து greater than equal to 18 ஆர் ஏஜ் வந்து, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அது, ஏஜ் வந்து greater than or equal to 18 இருந்துச்சு அப்படின்னா he is directly eligible for the course. இல்லை அப்படின்னா அவன் ஏஜ் greater than 16 இருந்து அவனோட ஸ்டேட் வந்து கர்நாடகாவா இருந்துச்சு அப்படின்னா he is eligible for the course. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், இல்லைனா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இதுதான் குரூப்பிங் த கண்டிஷன். ஸோ இப்போ இந்த பிரேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரேசஸ் தான் இந்த கண்டிஷன்ஸ் வந்து குரூப் பண்ணுதுன்னு சொல்லுது. இதுக்கு பேர் வந்து குரூப்பிங் கண்டிஷன் யூசிங் parentheses. ஸோ ஒன்று இந்த கண்டிஷன் பாஸ் ஆகணும், இல்லை இந்த கண்டிஷன்ஸ் பாஸ் ஆகணும். இதுதான் அது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக வந்து அன்கண்டிஷன் போட்டிருப்போம், இங்கே தனியாக ஆர் கண்டிஷன் போட்டிருப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பிங் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருக்கணும், இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருக்கணும். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னும் நம்ம வந்துட்டு ஏஜ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 18 அண்ட் ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும். ஏஜ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 18 இருந்து அவன் கர்நாடகாவாக இருந்து, அதே மாதிரி ஏஜ் கிரேட்டர் தான் 16 இருந்து அவன் கர்நாடகாவாக இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ எனி ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் வந்து பாஸ் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் ஹீ இஸ் எலிஜிபிள் ஃபார் த கோர்ஸ். ஓகேங்களா, இது வந்து லேர்னிங் பர்பஸ்க்காக தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஆனால் ரியல் வேர்ல்ட் சினாரியோவில் த கண்டிஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே ஏஜ் கிரேட்டர் தேன் 18 இருந்து அவன் கர்நாடகாவில் இருந்தாலோ, இல்லை கிரேட்டர் தேன் 16 இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட்டர் தேன் 16 இருந்து அவன் கர்நாடகாவாக இருந்தாலோ, இட் வில் பி திஸ் கண்டிஷன் வில் ஒர்க் அவுட். இங்கே வந்து ஆர் கண்டிஷனை வச்சு நம்ம குரூப்பிங் பார்த்தோம். ஆர் தான் வந்து மெயின் ஆர் கண்டிஷன், ஆனால் அண்டு வந்து உள்ள குரூப்பிங்கில் இருக்குது. இங்கே அண்டு தான், இங்கேயும் ஆர் வந்து குரூப் மெயினாக இருக்குது, அண்ட் அண்ணன் வந்துட்டு ரெண்டு இடத்துல குரூப்பிங்கில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ அண்டை வந்து நான் வந்து குரூப்பிங் ஆக்கணும் அப்படின்னா ஏஜ் greater than equal to 18 ஆர்ஆர். ஸோ இதுதான். ஸோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அண்டன் வந்து மெயின் கண்டிஷன் ஆயிடுச்சு, உள்ள வந்து ஆர் கண்டிஷன் ஆயிடுச்சு. இந்த ரெண்டு கண்டிஷன் வந்து நான் வந்து கொஞ்சம் மாற்றி எழுதிட்டேன். ஏஜ் வந்து greater than 18 இருக்கணும், இல்லை 16 இருக்கணும். அதே மாதிரி அவனோட லொக்கேஷன் ஸ்டேட் வந்து கர்நாடகாவாக இருந்துச்சு அப்படின்னா he is eligible for the course. ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா எப்படி குரூப்பிங் வந்து குரூப்பிங் கண்டிஷன்ஸ் எழுதுறது, எப்படி செப்பரேட் கண்டிஷன்ஸ் எழுதுறது, இதுதான் கான்செப்ட், இதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை இன்னைக்கு வந்துட்டு we can go it with the switch case statements அப்படின்னு சொல்லலாம். ஸோ switch ஆஃப் ஏஜ் போட்டுட்டு ஃபார் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டிஷன் நம்ம எழுதலாம். ஸோ கேஸ் லைக் திஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்பர் வச்சு எழுதுறதை காட்டிலும் இப்போது ஸ்டூடெண்ட் டாட் ஸ்டேட் வந்துட்டு கர்நாடகாவாக இருந்தால் அதர் ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா he is eligible for the course or he is not eligible for the course. ரொம்ப சிம்பிளாக வந்து எழுதிடலாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை. ஸோ இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா switch case statement. ஸோ இது வந்துட்டு இந்த வேரியபிளில் ஏதாவது ஒரு வேல்யூ வந்துட்டு இந்த மாதிரி பாஸ் ஆச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு டூ லைக் திஸ். இந்த சேம் இந்த இஃப் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்விட்ச் கேஸாக எழுத முடியுமா? ஸோ இந்த ஸ்விட்ச் கேஸுக்கு வந்துட்டு நம்ம ஏஜை வச்சு எழுதுறோம் அப்படின்னா ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் 18 தான் ட்ரூன்னு வந்துருச்சு அப்படின்னா இது பிரிண்ட் ஆகும், அதே சமயத்தில் இது பிரிண்ட் ஆகும். இது எனக்கு எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் மல்டிபிள் இஃப் எல்ஸ் கண்டிஷன்.
else if எழுதுறதுக்கு பதிலா we can use a choose case to check the multiple conditions. ஓகேங்களா, இதோட மெயின் ரீசனுக்காக மட்டும்தான் சுவிட்ச் கேஸ் நம்ம போவோம். டு ரைட் தி if else can to avoid the multiple if else statement. டைரெக்டாக நான் சுவிட்ச் கேஸ் போயிட்டேன் அப்படின்னா இந்த ஒரு கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுமே இஃப் எல்ஸ் இஃப் கண்டிஷன் தான். இது ஒரு இஃப் கண்டிஷன் தான், இதுதான் எல்ஸ் கண்டிஷன். ஸோ இதுவும் ஒரு இஃப் கண்டிஷன் தான், இதுவும் ஒரு இஃப் கண்டிஷன் தான், இதுதான் வந்து எல்ஸ் கண்டிஷன். த சேம் திங் அதே தான், இதுவும் இஃப் கண்டிஷன், இதுவும் இஃப் கண்டிஷன், இதுதான் எல்ஸ் கண்டிஷன். ஸோ சுவிட்ச் கேஸ் வந்துட்டு பேஸ்டான வேரியபிள். ஸோ இப்போ லொக்கேஷன் டாட் ஸ்டேட்டை வச்சு எழுதியிருக்கோம், ஆனால் இங்கே வந்துட்டு பேஸ்டான டைப், பேஸ்ட் ஆன் த ரெஸ்பான்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த ரிசல்ட். ஸோ கேஸ் வந்து ஏஜ் வந்து கிரேட்டர் தான் 18 வந்து அது வந்து ட்ரூ. அதே மாதிரி ஏஜ் 16 இருந்தாலும் அது வந்து ட்ரூ. அதுக்கப்புறம் டிஃபால்ட் இல்லை எதுவுமே இல்லைன்னா இங்கே வந்து பிரிண்ட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், இஃப் ஸ்டேட்மெண்ட் அண்ட் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட். இதுக்கப்புறம் டெர்னரி ஆப்ரேட்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஷார்ட் ஹேண்டாக எழுதுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எலிஜிபிலிட்டியில் வந்துட்டு ஏஜ் வந்து கிரேட்டர் தான் 18 இருந்துச்சு அப்படின்னா இந்த வந்து எலிஜிபிள் ஃபார் த கோர்ஸ், இல்லைன்னா நாட் எலிஜிபிள் ஃபார் த கோர்ஸ். மினிமம் வந்துட்டு இங்கே நம்ம இந்த இஃபெல்ஸ் கண்டிஷன் எழுதியிருக்கோம்ல, அது வந்து ஒன் லைனில் நம்ம எழுதுறது தான் டெர்னரி ஆப்ரேட்டர் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இஃபெல்ஸ் கண்டிஷனை, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இஃபெல்ஸ் கண்டிஷனை we are writing in one line. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மார்க் வந்துட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க ஆப்ரேஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் இதை எனக்கு பிரிண்ட் பண்ணு, இல்லை இதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணு. ஃபால்ஸாக இருந்தால் இதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டெர்னரி ஆப்ரேட்டரோட மெயின் வேலை. ஸோ இந்த டெர்னரியில் வந்துட்டு இட் இஸ் ரெப்ரசன்ட் பை கொஸ்டின் மார்க் அண்ட் கோலன். ஸோ கொஸ்டின் மார்க் இஸ் it is used to check the condition. It is used to return based on it is to return the value if the condition is false. It is used to check the condition and it is return the value if the condition is true. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கொஸ்டின் மார்க் அப்புறம் இருக்கிறது வந்து என்னன்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்க கண்டிஷன்ஸ் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். இல்லை அப்படின்னா ட்ரூவா இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா இல்லை அப்படின்னா ரைட் சைடு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் டெர்னரி ஆப்ரேட்டரோட வேலை. ஸோ இதுதான் டோட்டலி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை தான் நம்ம பேஜ்லையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் and if you can evaluate conditions true or false. If true, it returns code. If else for additional condition or else as a fallback. Only one block runs. ஓகேங்களா, ஸோ இதை தான் நம்ம வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர், என்னென்ன லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இருக்குது அப்படின்னா டபுள் ஈக்குவல் டு ட்ரிபிள் ஈக்குவல் டு, இந்த ட்ரிபிள் ஈக்குவல் டுக்குன்னு ஒரு தனி எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. அதை நான் வந்து இன்னொரு அப்கமிங் வீடியோவில் எப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து நாட் ஈக்குவல் டு, இது நாட் ட்ரிபிள் ஈக்குவல் டு, இது கிரேட்டர் தேன், லெஸர் தேன், கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு, லெஸர் தேன் ஈக்குவல் டு, அண்ட் இட்ஸ் அண்டன். நான் சொன்ன அண்டன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், ஆர் கண்டிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது நாட் கண்டிஷன். திஸ் ஆல்சோ ஐ எக்ஸ்பிளைன் இன் த அப்கமிங் வீடியோஸ். ஸோ இங்கே பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதுக்குரிய அந்த ஸ்டேட்மெண்ட் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். கம்பேர்ஸ் அ வேல்யூ அகேன்ஸ்ட் மல்டிபிள் கேஸ். இட் இஸ் யூஸ்ட் அகேன்ஸ்ட் மெனி செயின்ட் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுக்கு தான் மெயினாக வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர். Ternary operator also I put an example here, so you can see some practical examples here. ஸோ இந்த வீடியோவில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தோம். இன்னொரு அப்கமிங் வீடியோவில் வந்துட்டு நம்ம லூப்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் அஸ் ஆர் ப்ளீஸ் சென்ட் அன் இமெயில். ஸோ வி வில் பி ஹேவிங் செமினார்ஸ் இன் மல்டிபிள் பிளேசஸ் வெரி சூன். ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். யூ கேன் வி வில் பி சென்டிங் த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஹூ ஆர் ரெஸ்பாண்டிங் டு அவர் வீடியோஸ். ஸோ எங்களுக்கு செமினார் அட்டன் பண்ணணும் அப்படின்னு யாரெல்லாம் எங்கள் வீடியோக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் நாங்கள் எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அனுப்புவோம். அண்ட் வி ஆர் கோயிங் டு லான்ச் அவர் ப்ராடக்ட் எஜ்மி வெரி சூன், சம் மொபைல் ஆப் அண்ட் அஸ் வெல் அஸ் த வெப் ஆப். ஸோ நீங்கள் ரெண்டு ஆப்பையும் யூஸ் பண்ணி யூ கேன் learn more from our platform. You can come to our office also for any kind of learning. So we are having all the curriculums with us. Soon we will give you in the detail about our website in our upcoming videos. Thank you so much for watching our videos. Do follow us and subscribe us. Thank you.